இல்ல. சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டியை கட்டி கொடுத்தது பத்தாதுன்னு மாமியா வரைக்கும் போவான். புரியுதா? நான் கேட்டேன்னா இப்பெல்லாம் நான் அப்படி பேசுறது இல்லை சாமி, நான் இப்ப நான் மாறிட்டேன் அப்படிமா. புரியுதா? அந்த மாதிரிதான் எல்லாரும் தாம் செய்யறது அந்த இந்த தப்பு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். நம்ம வீட்டு பிரச்சனைகள் வர்றதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். அதுக்குத்தான் பெரிய அளவுல பிரச்சனையை வச்சிருப்போம். சரியா? அப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு எவ்வளவு மன ரீதியான உளைச்சல் இருக்குங்கிறது யாராவது நம்ம ஆம்பளை யோசிப்போமா? சொல்லுங்க பாப்போம். இப்போ நீங்க ஆண்கள் உடம்புக்கு முடியாம ஒரு காய்ச்சலாவோ தலைவலியாவோ வீட்டுக்குள்ள படுத்து கிடைக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க துணைவியார்கள் என்னங்க செய்யுது, ஏது செய்யுது, என்ன பண்ணுது, இங்க தொட்டு பாக்குறது அங்க தொட்டு பாக்குறது, என்ன வேணும், இல்ல ஆஸ்பத்திரிக்கு வாங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணி கொடுக்கணுமான்னு இத்தனை கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதுவே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணு படுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த ஆண்மகம் போய் என்ன செய்யுது, ஏது செய்யுது, ஏன் படுத்திருக்க, வா போகலாம் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு கேட்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்க ஒரு மறுபடியும் உங்களவே சொல்லாதீங்க சாமி, நான் கேட்பேன்னு பொதுவா சொல்றேன். கேட்க மாட்டாங்க. என்ன சும்மா படுத்தே கிடக்க மூடி, உலகத்தில் தலைவலி காய்ச்சல் வந்துருச்சுன்னு எரிச்சு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. 2 நாள் 3 நாள் எந்திக்காம படுத்து கிடந்தாதான் என்னடா வம்பா போச்சே அப்படின்னு சொல்லி, என்ன இப்படியே படுத்து கிடக்க, என்ன நான் மனுஷனா இருக்கிறது உனக்கு தெரியலையா? அப்ப கூட இவர் மனுஷனா இருக்கிறத தெரியலையான்னு தான் அங்க போய் கேட்பாரே தவிர, அவங்க மனுஷி இப்படி படுத்து கிடக்கேன்னு போய் கேட்க மாட்டாங்க. புரியுதா சாமி நான் சொல்றது? அப்ப நம்ம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எவ்வளவு வித்தியாசத்துல நம்ம இருக்கிறோம்ங்கிறது தெரியுதா? புரியுதுங்களா? அப்போ ஒரு பெண் 2வது தடவை இப்போ உங்க வீட்டுல பிறந்தவங்களா இருக்கட்டும் வச்சுக்கோங்க, அது பெண்ணோ ஆணோ எல்லாமே நம்ம வீட்டிலேயே பிறந்தவங்க, நம்ம வளர்றோம், நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தி நமக்கு தெரியும், குணப்பாவங்கள் என்னன்னு தெரியும், அவங்க என்ன சாப்பிடுறாங்க, என்ன பிடிக்கும், டீ குடிப்பாங்களா காபி குடிப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இன்னொரு வீட்டுல இருந்து வரக்கூடிய பெண்ணுக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, என்ன செய்வாங்க, என்ன குணத்துல இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு 1 வருஷம் ஆகும். எப்படி? 1 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது இல்ல, ஏதோ இன்னொரு வீட்டுல இருந்தாலும் இங்க வராங்க. முதல்ல தாலி கட்டின புருஷன் என்ன லட்சணத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும், முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு. தாலி கட்டின புருஷனே தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னா, அப்புறம் மற்றவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? புரியுதா? இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி சமாளிச்சு அதுக்கும் அவங்க தலையாட்டிக்கிட்டு போனாதான் அந்த பெண்ணு அந்த குடும்பத்துல குப்பையள்ளி போட முடியும், இல்லைன்னா அள்ளி போட முடியாது. யாரோ ஒருத்தர் மாமியா குறை சொல்லு, இல்ல மாமன் சொல்லுவான், இல்லைன்னா நாத்தனாமார் சொல்லுவாங்க, இல்லைன்னா புருஷன் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் அங்க பத்த வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா? அப்போ பெண்ணுங்கிற எல்லா பெண்ணுங்களுமே, இப்ப நம்ம தாயா இருந்தாலும் பெண்ணு தான், கூட பிறந்தவங்களா இருந்தாலும் பெண்ணு தான். சரியா? பெண்ணுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கு பயணம் பண்ற காலத்துல. ஆண்மகளுக்கு அவ்வளவு சிரமம் இருக்கான்னா இல்ல, மன ரீதியான சிரமமும் இல்லை. உழைக்கிறோம், வருமானத்தை தேடுறோம், அது வேற விஷயம். வருமானத்தை தேடி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்புறம் நமக்கு எதுக்கு கல்யாணம், புள்ள குட்டி, அதெல்லாம் தேவையில்லாம தூக்கி தூரப்பட்டு போயிடலாம்ல. சரியா? அதனால அது ஆண் மக்களுக்கு உழைப்பு ஒண்ணுதான், வருமானத்தை தேடி ஒண்ணுதான் இருக்குமே தவிர, மற்ற வெடியெல்லாம் பெருசா அவங்க வச்சுக்கிட்டு எந்த ஆண்மகனுமே பயணம் பண்ணி பெண்களை மதிச்சு போவக்கு இல்லை. அது இங்க மாத்திரம் இல்ல, மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படிதான் இருக்கு. எப்படி? மேலன்னா எங்க? கைலாயத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. அங்கேயே அப்படி இருக்கும்போது அப்புறம் இங்க எப்படி இருக்கும்?
இங்கேயும் அந்த லட்சணத்துல தானே இருக்கும். சோ அதனால எல்லாருக்கும், அதாவது 2 பேருக்குமே சகிப்புத்தன்மையை உருவாக்கணும். ஒரு குடும்பம் இருந்தா ஆணுக்கும் சகிப்புத்தன்மை வரணும், பெண்ணுக்கும் சகிப்புத்தன்மை வரணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா, சில இடத்துல ஏமாந்துடுறாங்க, சில இடத்துல ஆண்கள் ஏமாந்துடுறாங்க, சில குடும்பத்துல பெண்கள் ஏமாந்துடுறாங்க. நம்ம மதிப்பீடு முதல்ல நமக்கு போட தெரியணும். நம்ம குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா மதிப்பீடு நமக்கு ரொம்ப முக்கியம். மனைவியா இருக்கப்படுறவங்களோட மதிப்பீடு ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல எடுத்துடலாம். ஒரு பெண்ணு ஒரு ஆணுகிட்ட எடுத்துடலாம், ஒரு ஆணு பெண்ணுகிட்ட எடுத்துடலாம் மதிப்பீடு. இவர் இந்த பழக்க வழக்கங்கள் இப்படி வச்சிருக்கிறாரு, இவர் இப்படி செலவு பண்ணுவாரு, இவர் சரியா சம்பாதிக்க மாட்டாரு, சம்பாதிச்சாலும் அதை ஊதாரித்தனமா போக்கடிச்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு பெண்ணு ஒரு ஆணை பத்தி மதிப்பீடு பண்ணிடலாம். ஒரு ஆணு ஒரு பெண்ணுகிட்ட நம்ம சம்பாரிச்சு கொண்டாந்து இந்த பெண்மணிகிட்ட கொடுத்தா பாதுகாத்து வச்சிருப்பாங்க, இல்ல இவங்க பாதுகாத்து வச்சிருக்க மாட்டாங்க, தேவையற்று அண்ணன் தம்பி மாமன் அப்படி சொல்லி ஏதாவது ஊதாரித்தனம் பண்ணிடுவாங்க, நம்ம எவ்வளவு உழைச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் அது நமக்கு தங்காது, இப்படி மதிப்பீடு பண்ணிடலாம். இந்த மதிப்பீடை வச்சுதான் குடும்பத்தவே முதல்ல நடைமுறைப்படுத்துறதுக்கு கத்துக்கிறணும் 2 பேருமே. இப்ப பெண் சிக்கனம் இல்லாத ஒரு பெண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆண்மகன் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்பாதிக்கணும், வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டுறணும், என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சிடணும். இந்த மாசம் ஒரு 1000மோ 500 கையில வச்சுக்கோ, ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா நீ வாங்கிக்கோ, அதுக்கு மேல கொடுக்க கூடாது கையில. ஏன்னா பெண்ணு சிக்கனம் இல்லாத பெண்ணிட்ட கொடுத்தா அது நம்ம உழைப்பு வீணா போயிடும். சரியா? கண்ணை கசக்குறாங்க, காத்த கசக்குறாங்க, நம்மளை ஒரு மாதிரி மிரட்டுறாங்கிறதுக்காக தூக்கி தூக்கி கையில கொடுத்தோம்னா கஷ்டப்படுறது யாரு? எல்லா காலத்திலயும் இந்த ஆண்மகன் தான் கஷ்டப்படணும். இது பெண்ணுகிட்ட இருக்கிற ஒரு இதை ஆண்மகன் கண்டுபிடிக்கணும். ஆண்மகன் இருக்கிறத பெண்ணு கண்டுபிடிக்கணும். சம்பளத்தை சரியா கொண்டாந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கண்டபடி செலவு பண்ணிட்டு சுத்திட்டு தர்றாங்க, நமக்கு 1க்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, இந்த குழந்தைகளை வச்சு எப்படி நம்ம காப்பாத்துறது செய்யறதுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ணு என்ன பண்ணணும், அந்த ஆண்மகன் கிட்ட கோவப்படாம பேசி சம்பளத்தை வாங்குற கைப்பற்ற பார்க்கணும். வாங்கி கைப்பற்றி இந்த உங்களுக்கு தேவை என்ன, இந்தாங்க 500 1000 வச்சுக்கோங்க, மீதியை கையில கொடுங்க, அப்படி வாங்கி அதை சேமிக்க கத்துக்கிறணும். அப்பதான் அது நல்ல குடும்பம், நல்ல இல்லறம்னு சொல்ல முடியும்.